திட்டத்தினை உருவாக்கி நம்முடைய தொகுதியில் 12வது நிகழ்ச்சியாக அரசம்பட்டி நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றியிருக்கின்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் பெருமதிப்புக்குரிய மோகன்குமார் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய வட்டாட்சியர் திருமதி சசிகலா அவர்களே, தனி வட்டாட்சியர் பெருமதிப்புக்குரிய கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மனுக்களை கொடுத்து மக்களுக்கு அறிவிப்பை கொடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய வாசகி கருணாநிதி அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் அன்புக்குரிய தம்பி சாந்தி கணேசன் அவர்களே, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சத்யா நடராஜன் அவர்களே, கோட்டை ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவா கோலஞ்சி அவர்களே, ஒன்றிய கவுன்சிலர் கார்த்திகேயன் அவர்களே, செம்பராம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் அன்பு சகோதரர் மாயக்கண்ணன் அவர்களே, கவுன்சிலர் ராஜா அவர்களே, கொசப்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் செந்தில் ராஜா அவர்களே, அன்புக்குரிய மல்லாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனா காமராஜ் அவர்களே, கவுன்சிலர் யமுனா சரவணன் அவர்களே, புத்தராம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவர் கலையரசி பெரியசாமி அவர்களே, கவுன்சிலர் பரிமளா பிரபு அவர்களே, இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு அகிலாண்டம் அழகேசன், செல்வராஜ், முனுசாமி, ராஜாராம், முனியன், அன்புக்கரசி அண்ணாதுரை, அருணா செந்தில்குமார், மலர் கணேசன், ஏழுமலை, அர்ஜுனா சங்கர் உள்ளிட்ட சகோதர சகோதரி உன்னதமான திட்டம் காலை 9 மணி முதல் ஆரம்பித்து மாலை 3 மணி வரை இந்த நிகழ்ச்சி நடைபெறும். நீங்கள் கொடுக்கின்ற மனுக்களிலே உங்கள் செல்போன் இருக்க வேண்டும். யாராவது எழுதாமல் இருந்தால் பணித்தள பொறுப்பாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள், அந்தந்த ஊராட்சியை சேர்ந்த தலைவர்கள், துணைத் தலைவர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு செய்து செல்போன் இல்லாமல் இருந்தால் செல்போன் எழுதி தர வேண்டும். ஒரு கால் நீங்கள் கொடுக்கிறவர்களுக்கு உங்களுக்கு செல்போன் இல்லை என்று சொன்னால் உங்கள் குடும்பத்தில் யார் இருக்கிறார்களோ அவரிடம் செல்போனை இதில் எழுதிவிட்டு, நான் மக்களோட முதல்வர் நிகழ்ச்சியில் அரசம்பட்டில் நடந்த நிகழ்ச்சியில் நான் மனு கொடுத்திருக்கிறேன் என்று யார் செல் நம்பரை உங்கள் குடும்பத்தில் சொல்லியிருக்கிறீர்களோ அவரிடம் சொல்ல வேண்டும். அப்படிதான் அதிகாரி பெருமக்கள் தொடர்பு கொள்கின்ற போது அது சுலபமாக செய்து கொடுக்கின்ற திட்டமாக அமையும் என்பதனால் இந்த கருத்துக்களை உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். ஆகவே நீங்கள் பயனடைய வேண்டும். எது எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் இப்பவே செஞ்சு கொடுத்துருவாங்க. எது காலதாமதம் ஆகுமோ அது காலதாமதம் ஆகி செய்து கொடுப்பார்கள். ஒரு காலம் இது முடியாது என்று சொன்னால் ஏன் முடியவில்லை என்பதை விளக்கம் சொல்லி விடுவார்கள். 2 பக்கம் உட்காந்துருக்காங்க, லேப்டாப் வச்சுட்டு அதிகாரிலாம் உட்காந்துருக்காங்க. நீ கொடுக்குற மனுவை நம்பர் போட்டு பதிஞ்சு 3 மணி வரைக்கும் மனு வாங்குற நிகழ்ச்சி உண்டு. இவங்க இரவு 10 மணி ஆனாலும் 11 மணி ஆனாலும் இருந்து இங்கவே அந்த லேப்டாப்ல பதிவிறக்கம் செய்து கலெக்டர் ஆபீஸுக்கு அனுப்பிடுவாங்க. முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் தனி பிரிவுக்கும் இது போய் சேர்ந்துடும். அதனால வந்திருக்கிறவங்க நம்மள்ட்ட மனு எப்படி கொடுக்கறது, வாங்கிக்குவாங்களோ வாங்க மாட்டாங்களோ எல்லாம் நீங்க அச்சப்பட தேவையில்ல. உட்காந்துருங்க, உட்காந்துற இடத்துல வாங்குவாங்க. நீங்க உங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறது, சில பேர்த்துக்கு சர்க்கரை இருக்கும், சில பேர்த்துக்கு ரத்த கொதிப்பு இருக்கும். குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிட்டாகணும். ஏன்னா கோட்டையிலிருந்து வந்திருப்பீங்க, மல்லாபுரத்துலேருந்து வந்திருப்பீங்க, பாவலத்துலேருந்து வந்திருப்பீங்க, செம்பராம்பட்டிலிருந்து வந்திருப்பீங்க, கொசப்பாட்டிலிருந்து வந்திருப்பீங்க. ஆகவே இந்த ஊருக்காரங்க பிரச்சனை இல்லை, எல்லாத்துக்கும் சாப்பாடு உண்டு. இருந்தாலும் வெளியூர்ல இருந்து வருகின்ற மக்கள் உங்களுக்கு குளிக்கிற தண்ணி பாட்டில் முதல் கொண்டு சாப்பாடு முதல் கொண்டு நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு இடதுபுறம் உங்களுக்கு சாப்பாடு வழங்கப்படும். பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும். ஆகவே பொறுமையாக இருந்து மனுக்களை கொடுத்து விட்டு சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று அன்போடு முதல்லையே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதில் போட்டா போட்டி ஒவ்வொரு 2 லைன் 3 லைன் மனு வாங்கின பிறகு லைனா போய் சாப்பிடுங்க. எல்லாரும் கும்பலா போய் ஒரே இடத்துல போய் நின்றுட்டு முட்டி மோதிட்டு இருக்க தேவையில்லை. ஆகவே பொறுமையாக இருந்து சாப்பிட்டு விட்டு இந்த மனுக்களை கொடுத்து விட்டு சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள். ஒரு கால் லேட்டா வரும்போது போய் சாப்பிட்டு கூட உட்காந்து மனு 3 மணி வரைக்கும் வாங்குவாங்க, 4 மணி வரைக்கும் வாங்குவாங்க. 3 மணி வரைக்கும் உண்டு. தேவை
தேவைப்பட்டா எவ்வளவு நேரம் வாங்குவாங்க. இது இங்கேயே பதிஞ்சு பண்ற நிகழ்வுகளும் இந்த நிகழ்ச்சியில உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏதாவது ஒரு பிரச்சனை இப்ப ஈபியில பேசுறாங்க, நிலம் நீ வாங்கியிருப்ப, மோட்டார் சைஸ் கிணத்துல இருக்கும், நிலம் வாங்கியிருப்ப, பத்திரம் வாங்கிட்ட கொடுத்துருவாங்க. நீ ரீசார்ஜ்ல கரையம் பண்ணி விட்டீங்கன்னாக்கா பத்திரத்தை பதிஞ்சு 2 நாள்ல 3 நாள்ல பத்திரம் வாங்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த பத்திரத்தை நீ கொடுக்கணும்னா இபி ஜெயிக்கிட்ட கொடுக்கணும். ஏடிக்கிட்ட போற ஏடிடி கிட்ட போய் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அப்புறம் நேம் டிரான்ஸ்ஃபர் பேரு மாறும். மோட்டார் சர்வீஸ் சில பேர் 20 வருஷம் கூட மாத்தாத வச்சிருப்பாங்க. அதனால இது மாறுறதுக்கு 2 மாசம் 2.5 மாசம் ஆகும். ஆனால் முதலமைச்சர் போட்ட உத்தரவின் காரணமாக அதனால்தான் அதிகாரி பெருமக்களை நீங்க போய் சந்திக்கிற நிலைமைகளை மாற்றி முதலமைச்சர் 5 கிராமத்துக்கு ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல அதிகாரி பெருமக்களை வரவழைத்து 15 துறை அதிகாரிகளும் உட்கார வைத்து நீங்கள் கொடுக்கிற மனுக்கள் எந்த துறைக்கு என்பதை பரிசீலித்து உடனுக்குடன் செய்து கொடுக்கின்ற நிகழ்வுகளை செய்து கொடுப்பார்கள். அதற்கு பிறகு செய்ய வேண்டியதை செய்கின்ற நிகழ்வுகளே தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட உன்னதமான திட்டத்தினை உருவாக்கி தந்தவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவருக்கு இந்த நேரத்தில் நான் இந்த ஊர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு காலகட்டத்தில் 1989க்கு முன்பெல்லாம் மக்கள் கலெக்டரை போய் பார்க்கணும், ஆர்டிஓ போய் பார்க்கணும், தாசில்தாரை பார்க்கணும். இந்த வேளாண்மை துறை பொறியியல் துறையில் ஒரு மேடம் வந்து பேசுறாங்க பாருங்க, பவர் ஸ்ப்ரேயர் தரோம், சிறுதானியம் வந்து மானியத்தில் தரோம், டிராக்டர் தரோம், நடவு நட இயந்திரம் தரோம், ரொட்டேட்டர் தரோம், மானியத்தில் டிராக்டர் தரோம்லாம் சொன்னாங்க பாரு. இதெல்லாம் நீ அங்கே போய் மனு கொடுத்து அதை பரிசீலனை பண்ணி சரி நிகழ்வு இங்கே கொடுத்துட்டா அப்புறம் பரிசீலனை பண்ணி உன்னை கூப்பிட்டு எப்போ மானியத்தில் வருதோ அப்போ அந்த பொருளை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே இதெல்லாம் தேடிட்டு போய் அங்கே கொடுக்கணும். ஆனால் முதலமைச்சர் இருந்த ஐயா கலைஞர் என்ன பண்ணாருன்னா மண்டே பெட்டிஷன் திங்கள்தோறும் மனு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை போய் அதிகாரிகளை வச்சுக்கிட்டு கலெக்டர் மனுவை கொடுத்து செய்கிற நிகழ்வுகளை உருவாக்கி காட்டியவர் ஐயா கலைஞர். அதுக்கு பிறகு அவர் ஒரு சட்டம் போட்டார் 96ல் மாஸ் கான்டாக்ட் மனு நீதி நாள். இந்த கிராமத்துக்கே போறது எல்லா அதிகாரியும் கூட்டிட்டு போய் அந்த ஊர்லயே மனு வாங்கி அங்கேயே பரிசீலனை பண்ணி ஓஏபியா பட்டா மாத்தணுமா, அதே போல இபியில நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இந்த மாற்றுத்திறனாளியாக உள்ளவர்கள் கை கால் குறைபாடு இருக்கிறதா, காது கேட்கவில்லையா, ஊமையாக இருக்கிறார்களா, இவர்களுக்கு உதவித்தொகை கொடுப்பது மட்டுமல்லாமல் அவருக்கு தேவையான உபகரணங்கள் கொடுக்கின்ற நிகழ்வுகளை மாஸ் கான்டாக்டின் மூலமாக மனித நாள் மூலமாக ஐயா கலைஞர் உருவாக்கினார். அதை விட மேலோங்கி கலைஞருடைய திருமகன் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களோடு முதல்வன் என்கின்ற உன்னதமான திட்டத்தை உருவாக்கி 5 ஊராட்சி 4 ஊராட்சியை ஒரு மையமாக வைத்து எல்லா மக்களையும் அங்கே வரவழைத்து அதிகாரிகளை வரவழைத்து இந்த மனுக்கள் வாங்குகின்ற நிகழ்வுதான் மக்களோடு முதல்வன். இதுல யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா முதலமைச்சர் பேரே போடுறது, அவர் எல்லா 234 தொகுதியிலும் போய் மனு வாங்க முடியாது. அதனால அவர் பெயர்ல போட்டுறதுனால நீங்க ஒன்னா இருந்து பாருங்க, நைட்டு 12 மணி ஆனாலும் நீங்க கொடுக்கிற மனுவை பதிஞ்சு தலைமைச் செயலகத்துக்கு முதலமைச்சர் ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு அனுப்பிவிட்டு தான் இந்த மக்கள் போவாங்க, அதிகாரிகள் போவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட முதலமைச்சர் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் இதில் பயனடைந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எது இப்ப குடும்ப தலைவிக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தினை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். நிறைய குடும்ப தலைவி மாசம் 1000 ரூபாய் வாங்குவாங்க. இதுல யாருக்கு இல்லை அப்படின்னு சொன்னாக்க இந்த தாசில்தார் மனைவி கிடையாது, ஏன் பொண்டாட்டி கிடையாது, இந்த அம்மா தாசில்தார் கிடையாது, சம்பளம் வாங்குறாங்க, இந்த சேர்மனு கிடையாது, ஒன்றிய செயலாளர் கிடையாது, லாரி வச்சுக்கிறாரு டிராக்டர் வச்சிருக்காரு கிடையாது, அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, அரசாங்க வேலையிலிருந்து ரிட்டையர் ஆயிட்டாக்கா பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிடையாது, ஜீப்பு வச்சுக்கிறவங்க, கார் வச்சுக்கிறவங்க, பஸ் வச்சுக்கிறவங்க, டிராக்டர் வச்சுக்கிறவங்க இவங்களுக்கு தவிர்த்து மீது யாராக மனு கொடுத்தாலும் அவர்களுக்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் வழங்குகின்ற உன்னதமான திட்டத்தினை முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். அதுல யாராவது நான் சொன்னதுக்கு உட்பட்டு யாருக்காவது விட்டு போயிருந்தா அந்த மனுவை கொடுத்தா பரிசீலனை பண்ணி மீண்டும் அந்த 1000 ரூபாய் கொடுக்கிற உன்னதமான திட்டத்தினை முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக விடுபட்டு போனவர்களுக்கு அந்த மனுக்களை நீங்கள் கொடுக்கலாம். அந்த பரிசீலனை செய்து கொடுக்கின்ற அமைச்சர் யார் என்று சொன்னால் மாண்புமிகு எங்களுடைய சின்னவர் கலைஞருடைய பேரன் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் இந்த துறைக்கு அமைச்சர். அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார், விடுபட்டு போயிருந்தால் அதை கொடுப்பதற்கு தயார் என்று சொல்லியிருக்கின்றார்கள்.
அப்படி விடுபட்டு போயிருந்தால் அதை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தால் அதை உடனடியாக செய்து கொடுப்பதற்கு அடுத்த மாதமே அந்த உதவித்தொகை அந்த தாய்மார்களுக்கு வரும் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதை விட்டு உடனே வாசிக்க கால்நடை மருத்துவர் பிபிஎஸ்சி இப்போ பிஇலாம் படிக்க போனாக்க அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கின்ற உன்னதமான திட்டத்தினை முதலமைச்சர் கொடுத்தார். ஒரு 4 மாதத்துக்கு முன்ன பசங்களாம் கிளம்பி வந்தான். ஏன் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் அந்த 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க அப்படின்னா பெற்றுக்கொள்வார்கள். அரசம்பட்டு ஊராட்சி மன்றத்தை சேர்ந்த வார்டு உறுப்பினர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் போறீங்க குறுக்க போகாதீங்க, குறுக்க போகாதீங்க. அதிகாரி வந்து வாங்கிவாங்க வாங்க. பொதுமக்கள் தயவு செய்து யாரும் மேடைக்கு வர வேணாம். அது கரண்ட் இருக்கு, பெரியவரை கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கரண்ட் இருக்கு, அது இதாகும். தயவு செய்து பொதுமக்கள் யாரும் மேடைக்கு வர வேணாம். நாங்கள் பாருங்க, பொதுமக்கள் தயவு செய்து மேடைக்கு வர வேண்டாம். உங்கள் இடத்துல எங்க அலுவலர்கள் வந்து மனுவை பெற்றுக் கொள்வார்கள். காவல்துறை சார் நாங்கள் வேற ஒரு உங்கள்கிட்ட நேரில் வந்து வாங்கிக்கிறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. யாரும் மனு இங்க மேல வரக்கூடாது. வாங்கி பதிவு செஞ்சிருவாங்க, உங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பாங்க. மனுக்களை உங்க வாங்கினா ஒப்புதல் கொடுப்பாங்க, அல்லது உங்களுடைய தொலைபேசி அலைபேசி எண்ணுக்கு. அதனால யாரும் உங்க முந்தைய வச்சுட்டு இருக்க வேணாம். இங்கே இருக்க உங்களை தேடி மனுக்களை பெற்றுக் கொள்கிறோம். வாங்க மாறி அங்க பாருங்க. அப்போ மனுக்களை எங்க அலுவலர்கள் உங்களை நேரடியாக சென்று வாங்க வர்றாங்க. அமைதியா இருங்க. மனு